ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீருண்டை. இதுக்கு நான் அரைப்படி இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் அந்த இட்லி அரிசியை அதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு, அரை மூடி தேங்காய் நிறைய சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் இந்த நீருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு நைஸாக அரைக்காமல் நல்லா நரன்னு அரைச்சிக்கணுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்கணும். அப்புறம் இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உருண்டை நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். தேவைப்பட்டால் உங்கள் கை அளவுக்கு தண்ணி மட்டும் தெளித்து அரைச்சிக்கோங்க. இதை கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு ஏனத்தில் அந்த ஏனத்துக்கு பாதி அளவுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேங்க. அந்த தண்ணி கொதிக்கவே நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை உருட்டி போடுங்க. எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி உருட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி போட்டுருங்க. 15 நிமிஷம் இது வேகணுங்க. 15 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நல்லா உள்ளார வரைக்கும் இது வெந்துடும். பாருங்கள், தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த தண்ணியில் கரைஞ்சிடும் மாவு. அதனால் கெட்டியாக அரைச்சி நம்ம உருண்டை போட்டு வைக்கணுங்க. நான் ஒரு 2 உருண்டை அளவுக்கு அதில் பச்சையாகவே எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் அந்த உருண்டைகள் தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்ச கலவையை நம்ம அதில் ஊற்றி திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அதனால் இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீருண்டை ஒரு டிஃபன் வகையை சேர்ந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாயெல்லாம் இது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சைடிஷ் ஊறுகாய் தாங்க. தொட்டுட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோ பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், பாதி அளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணிக்கு தேவையான அளவு, கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ பாதி அளவு வெந்தது, 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் இந்த கலந்து வச்சுருக்க கலவையெல்லாம் நல்லா கலக்கி விட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த நீருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம கரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் அந்த கஞ்சி இன்னும் திக்னஸ் கொடுக்கல. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃபன். வித்தின் 1/2 ஹவரில் ரெடி ஆகிடும். பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு அந்த கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ கொஞ்சம் கெட்டி கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த கஞ்சி. இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இன்னும் கெட்டி கொடுக்கும் உங்களுக்கு அந்த கஞ்சி. அப்போ எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், நான் தட்டில் சேர்க்குறேன் பாருங்கள். கஞ்சி உருண்டை கடித்து சாப்பிட்லாங்க. கஞ்சி அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் இருந்துட்டு ஊறுகாய், எந்த வகை ஊறுகாவாக இருந்தாலும் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான நீருண்டை ரெடி.